திரு பாலச்சந்திரன், உங்கள்கிட்டே தொடங்குறேன். எப்படி பார்க்குறீங்க திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய பங்களிப்பு அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக, நாட்டினுடைய வளர்ச்சியில், பொருளாதார ரீதியாக அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதியாக இருந்ததில்லை, அவர் பொருளாதார நிபுணராக இருந்தார். ஆர்பிஐ கவர்னர் இருந்தாரு, பிளானிங் கமிஷனுடைய டெப்டி சேர்மனா இருந்தாரு. அவர் அரசியலுக்கு கொண்டு வந்தது நரசிம்மராவ், அவர் பைனான்ஸ் மினிஸ்டராக. ஏன்னா எக்கனாமிக் லிபரலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நமக்கு வேண்டியிருந்தது. அப்படிங்கிறதுனால அனுப்பப்பட்ட வேலையை செம்மையாக செய்தார். அதன் பிறகு சில பேர் பிரதம மந்திரியாக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது இவருக்கு அந்த பொறுப்பு அளிக்கப்பட்டபோது அதை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார். டு தி பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் எபிலிட்டி. ஒரு கோயலிஷன் பாலிடிக்ஸ் உடைய பிரஷர் எவ்வளவு இருக்குமோ அந்த நடுவில் நாட்டை சரியான பாதையில், பொருளாதார பாதையில் எடுத்துச்சார். அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. உலகம் பூரா டிப்ரெஷன் இருந்த நேரத்துல இந்தியாவுக்கு டிப்ரெஷன் இல்லாம இருந்ததுக்கு முழு காரணம் திரு மன்மோகன் சிங்குடைய பொருளாதார தலைமை தான். அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. இந்த ஒபாமா ஒரு தரம் கான்பரன்ஸ்க்கு இவர் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது தன்னுடைய வேலையை திரும்பி கொண்டிருந்த மன்மோகன் சிங் அவர்களை ஏர்போர்ட்டை நோக்கி திரும்பி கொண்டிருந்தவரை திரும்பி வாருங்கள், ஆலோசனை தேவைப்படுகிறது அமெரிக்க அதிபர் ஒபாமா இவர் மறுபடியும் கூப்பிட்டார். அந்த அளவுக்கு ஒரு அறியப்பட்ட ஒரு பொருளாதார நிபுணர் அவர். முக்கியமான இது இது பல பேருக்கு தெரியாது. அவர் லெப்ட் ஆஃப் சென்டர் சிந்தனை உள்ளவராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அதுக்கப்புறம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த லிபரலைசேஷன் தேவையா இருக்குன்னு சொல்லி நினைச்சாரு. ஆனா அதே சமயம் லிபரலைசேஷன் சொல்லி வரும்பொழுது he coined a very appropriate phrase, reforms within the phase அப்படிங்கிறது அவர் சொன்ன மிக முக்கியமான. அதாவது லிபரலைசேஷன் சொல்லி நம்ம அடித்தட்டு மக்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதே தவிர அரசியல் ரீதியா பார்த்தோம்னா மாநிலங்கள் ஆளுகின்றது காங்கிரஸால அல்லது எதிர்கட்சியாளர் சொல்லி அவர் பார்க்கணும். எல்லா மாநிலங்களையும் சமமா நடறாரு. எல்லா மாநிலங்களுடைய தேவைகளையும் அவங்க பார்த்தது. எல்லா மாநிலங்களின் முன்னேற்றத்தில் தான் இந்தியாவின் முன்னேற்றம் இருக்கிறது அப்படிங்கிறதால அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருந்தார். எந்த வழியிலும் பார்த்தாலும் given the situation நம்ம பார்ப்போம். அதாவது 100% ஒருத்தர் பெர்ஃபெக்டா இருந்தாரு அல்லது 100% இம்பெர்ஃபெக்ட் அதாவது யாரையும் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு அவர்கள் செயல்புரிவதற்கு வாய்ப்புகள் இருந்தன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது மன்மோகன் சிங் இந்த நாட்டிற்கு மிகச்சிறந்த சேவையாற்றிருக்கிறார் பிரதமராக, பொருளாதார மேதையாக. அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் சார். அவருடைய பங்களிப்பு பற்றி பேசல, அதுக்கு பிறகு இன்றைய சூழல் அப்படிங்கிறதையும் பேசுவோம். திரு ஆசீர்வாதம், எப்படி பார்க்குறீங்க திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி? செல்வன், மன்மோகன் சிங் அவர்களுடைய உடலுக்கு இப்பதான் நான் போய் அஞ்சலி செய்துட்டு வந்தேன். நேற்று நடு இரவு பயங்கர மழை, அதாவது வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா கூட அவர் வீட்டு வாசல்ல கட்டுக்கடங்காத கூட்டம். அதாவது கால் வைக்கிறது கூட அந்த ஏரியாக்குள்ளார போறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அவ்வளவு பேரு மழையையும் பொருள்படுத்தாம அங்க அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டாங்க. நான் அவரோட பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்த. அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் ஆவறதுக்கு திரு கலைஞர் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. எப்படின்னா 2003 டிசம்பர் 21 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய கவர்மெண்ட் சேர்ந்து திரு ராஜா, திரு TR பாலு அவர்கள் சாரி, இங்க பயங்கர குளிர், அதனால பேச விட முடியல. அவங்க ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜனவரி மாசத்துடைய இறுதியான ஒரு நாள் டாக்டர் மன்மோகன் சிங் சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு எதுக்கு போறாரு அப்படின்னா, கலைஞரை போய் பார்க்கிறார். அது தனிப்பட்ட முறையில, அதாவது எந்த ஒரு அபிஷியல் மீட்டிங் கிடையாது, பொது நிகழ்ச்சி அங்க கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு நாள் அவர் போயிட்டு கலைஞரை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டார். அதுக்கப்புறமேட்டு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் நடந்ததுக்கு பிறகு யாருக்குமே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்துல கலைஞர் டெல்லிக்கு வராரு. கலைஞர் டெல்லிக்கு இங்க டெல்லியில தாஜ்மான் சிங் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டார். நாங்களாம் கூட இருக்கோம் அந்த சமயத்துல. அப்ப தொடர்ந்து இவங்க சோனியா காந்தி வராங்க, ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் வராரு, AB பரதன் வராரு. எல்லா தலைவர்களும் கலைஞரை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப சோனியா காந்தி அவர்கள் நான்
பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு வந்து பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் ஹார்ட்ட அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு யார் அப்ப வந்து அவங்க வரல அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பேர் வந்து பிரணாப் முகர்ஜி. அப்ப சோனியா காந்தி வந்து கலைஞரை வந்து சந்திக்கிறாங்க. கலைஞர் கொடுத்த பேர் என்னன்னா டாக்டர் மன்மோகன் சிங். ஏன்னா இதுக்கு நான் வந்து ஒரு சாட்சி. இன்ஃபேக்ட் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அறிக்கையில இருக்குன்னு பார்த்தா அது இல்லை. கலைஞர் எழுதி கொடுத்த பேர் டாக்டர் மன்மோகன் சிங். அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்த கலைஞர், யூபிஏ அப்படின்ற ஒரு பெயர். சோ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த பிரதமர் பதவிக்குரிய அந்த வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில இருந்து போனது அப்படின்றது வந்து நான் இப்ப வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அது வந்து பண்ணி ஆகும். நான் இப்ப வந்து இன்னொரு கட்சியில இருக்கலாம், ஆனா அவருடைய பீரியட் 91 இருந்து 96 ஒரு பீரியட், 2004 இருந்து 2014 பீரியட். இது ரெண்டையுமே வந்து ஒன்னோட ஒண்ணு கண்டினியூட்டி. அதுக்கப்புறம் 2014 இருந்து இப்ப 2024 வரை அடுத்த கண்டினியூட்டி. இதை பத்தி நம்ம வந்து விவாதமா அமைக்காம இதை வந்து நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னு. நிச்சயமா அப்படிதான். இன்னைக்கு இன்றைய நாள் அப்படிங்கிறது அவருக்கான அஞ்சலி செலுத்துவதும், அவர் வழியில் நாம் எவ்வளவு தூரம் போறோம், எங்க லேப்ஸ் இருக்கு அல்லது அது எவ்வளவு தூரம் சரியா இருக்குங்கிறதா பேச இருக்கிறோம். தொடர்ச்சியா பேசலாம். திரு ஜோதி சிவஞானம், நீங்க எப்படி பாக்குறீங்க திரு மன்மோகன் சிங் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது, பொருளாதாரம் சார்ந்து அவருடைய பங்களிப்புங்கிறத என்னவா பாக்குறீங்க? நேரடியாக உங்கள் கேள்விக்கு முதல்ல ஒரு லைனில் பதில் சொல்லணும்னா, அவர் அமைத்து கொடுத்த பாதையில் நம்ம போகலை. அதில் போகலைன்னா கூட பரவாயில்ல, அதற்கு நேர் மாறாக போயிட்டுருக்கோம். அது நான் எப்படின்னு சொல்கிறேன். முதல் அவர் என்ன பாதையை செட் பண்ணாருங்கிறது நமக்கு வந்து புரியணும். 50களில் வந்து காங்கிரஸ் எடுத்த முழக்கம்தான் வளர்ச்சி, பகிர்வு. அதாவது பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தணும், அதன் பலன் வந்து அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். ஆமாம், அந்த நோக்கத்துக்கு வந்து அவங்க பெரிதாக நம்பி இருக்கிறது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் மூலியமாக தான் இதை செய்ய முடியும், தனியாரால் முடியாதுன்னு சொல்லி செஞ்சாங்க. அது வந்து 90களில் வந்து நமக்கு தெரிஞ்சது அது தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. வளர்ச்சி வந்து குறைவாக இருந்தது. ஒரு 3-4 ஹிந்து குரோத் ரேட்னு சொல்லுவோம், லெத்தார்ஜிக்காக அதிகமாக போகலை. ஸோ அந்த குறைவான வளர்ச்சி விகிதத்தில் வந்து வறுமை ஒழியல, பகிர்வு நடக்கலை. ஸோ அந்த சூழலில் தான் வந்து வளர்ச்சி பகிர்வு நடக்கணும், வறுமை ஒழியணும்னா வளர்ச்சி இன்னும் அதிகமாக தான் இருந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம அந்த சவுத் ஏசியன் எக்கானமி, சிங்கப்பூர் இவங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சு அவங்க ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகிறாங்க, டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறோம் நம்ம இது மாதிரி வந்து பொருளாதார இதை வந்து லிபரலைஸ் பண்ணால் தான் அது நடக்கும்.